ஹே! உங்களுக்கும் இந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்திருக்கா? இட்லி, தோசை மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வீட்ல செய்யாம ரெடிமேடா கடையில வாங்கும்போது, வெளியில போய் சாப்பிட்டா கூட இவ்ளோ கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டேன்னு நெனைக்கிறேன். ஆனா, இந்த மாரி ரெடிமேடா வாங்கும்போது ஃபீல் பண்ணுவேன். இதில காமெடி என்னன்னா, இத பண்றவங்களே நம்ம லைஃப ஈஸியாக்கணும்னு பண்ணியிருப்பாங்க. ஆனா, நம்ப இத வச்சு காம்ப்ளிகேட் பண்ணிட்டுருக்கோம். ஏதோ நம்மள நம்மளே ஏமாத்திக்கிற மாரி. இது நமக்கு நல்லதா? கெட்டதா? கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்களா? ப்ரிசர்வேஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்களான்னு. பட் யூ நோ சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகேன்னு தோணும். இது லேசினஸ் மட்டும் இல்ல. வி கேன் நாட் பி 100% எவ்ரி டைம் எவ்ரிவேர். அட்லீஸ்ட் நம்ம வீட்ல வந்து இட்லி, தோசை செய்ற அளவுக்காச்சும் எஃபோர்ட் போடுறோமே! ஆஃப்டர் தட் வெரி லாங் டே அட் ஒர்க். அதுவும் நம்மள கேர் பண்ணிக்கிற மாரி தான். ஃபெயிலியர் இல்ல. இதே மாரி 9 to 5 ஜாப் போயிட்டு குக் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, என்னோட மீல் பிளான் எல்லாமே ஈஸியா எப்படி பண்ணுறதுன்னு YouTubeல ஷேர் பண்ணியிருக்கேன். அவசரம் இல்ல. தோணும்போது செக் பண்ணுங்க.